ஓம் தென்திசை தெய்வமே போற்றி போற்றி. ஓம் கண் மூன்று உடையவனே போற்றி போற்றி. ஓம் கைலாய மலையை உடையவனே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய. நமோம் நமச்சிவாய. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளி கொடுக்க உன் அப்பன் சிவபெருமான் வந்திருக்கின்றேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனவழியை நான் உணர்ந்து விட்டேன். அதனால்தான் உன் துணையின் மனதில் என்ன இருக்கின்றது என்று உன்னிடம் இப்பொழுது கூற வந்திருக்கின்றேன். நீ எப்பொழுதுமே கவலையில் சூழ்ந்து இருக்கின்றாய். உனது அழகிய முகம் இப்பொழுது வாடிய தோற்றத்தில் காணப்படுகின்றது. புன்னகையில் பூ போன்று பூத்து குலுங்கும் முகம் இப்பொழுது முகவாட்டத்துடன் காணப்படுகின்றது. என்னுடைய குழந்தையே, சந்தோஷமின்றி கவலையில் இருப்பதை பார்க்க என்னால் முடியவில்லை. என் துணையின் மீது நீ கொண்ட அன்பும் அக்கறையும் எனக்கு நன்றாக புரியும். இருந்தாலும் அவர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை. என்னை அவர் ஒரு புரட்டாக கூட அவர் நினைக்கவில்லையே. அவர் என்னை உதாசீனப்படுத்திவிட்டார் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய துணையின் மனதில் என்ன இருக்கிறது என்றை நான் அறிந்து உன்னிடம் கூறுகின்றேன். நீ எந்த கவலையும் இன்றி இரு என் தங்கமே. உன்னை பற்றி என்ன நினைக்கின்றார் என்று உனக்கு கூறுகின்றேன். உன்னை பற்றி அவர் மனதில் என்ன இருக்கின்றது என்பதை கூறவே உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன். உன்னை விட்டு பிரிந்து சென்று உன் துணை எத்தகையும் சூழ்நிலையிலும் எத்தனையோ குழப்பங்களிலும் வருத்தத்தாலும் தான் இருக்கின்றார். அவரை சுற்றி இருக்கும் அனைத்திலும் உன்னுடைய ஞாபகங்கள் தான் நிறைந்து இருக்கின்றது. உன்னை அவரால் மறக்கவும் முடியவில்லை. உன் வீட்டில் எங்கு திரும்பினாலும் உன் நினைவுகள்தான் அவரை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. உன்னை நினைத்து கொண்டுதான் இருக்கின்றார். ஆனால் உன்னிடம் வந்து பேசுவதற்கு காலதாமதம் ஆகின்றது என் தங்கமே. அவர் மனதை உடனடியாக மாற்ற முடியவில்லை. ஆனால் அவரை சுற்றி இருக்கும் உன் உறவுகள் இப்பொழுது உன்னையும் அவரையும் ஒன்று சேர்த்துவிட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள் என் தங்கமே. இருந்தாலும் உன் துணையின் மனதை இவ்வளவு எளிதாக மாற்ற முடியவில்லை என் தங்கமே. உன் மனம் எவ்வளவு பெரிய பாறாங்கல்லை போன்றவும் மிகுந்த இறுக்கத்துடன் அவர் மனது இருக்கின்றது என் தங்கமே. உன்னை பற்றி நினைவுகள் அவர் மனதில் இருந்தாலும் ஏதோ ஒரு கசப்பான சம்பவத்தை வைத்து கொண்டு உன்னை விட்டு வெகு தூரத்தில் இருக்கின்றாய். ஒரு பக்கம் உன் மீது கோபத்தாலும் மறுபக்கம் உன் மீது கொண்ட பாசத்தையும் வைத்து இரண்டுக்கும் இடையில் தவித்து கொண்டிருக்கிறார் என் தங்கமே. உன் மீது ஒரு சிறிய அளவுக்கான கோபம்தான் இருக்கின்றது தவிர உன்னை அவர் வெறுக்க கிடையாது. நாளை மறுநாளோ உன் வீட்டின் வாசலில் வந்து உனக்காக காத்து கொண்டிருப்பார் என் தங்கமே. அவருடைய மனம் மாறக்கூடிய இடத்தில்தான் இப்பொழுது இருக்கின்றது. ஏன் என்றால் நடந்ததை அனைத்தையுமே நினைத்து நினைத்து பார்த்து அவருக்கு புரிதல் வந்துவிட்டது. நம் துணையிடம் கோபம் இருந்தால் மட்டும் நமக்கு என்ன கிடைக்கப் போகின்றது? அவள் நமக்காகத்தானே இத்தனை நாட்களாக மாடு போன்று உழைத்து நம்மளை நல்ல வழியில் கவனித்து கொண்டிருந்தாரே. அவரிடம் சிறிதாக ஒரு தவறு செய்தார். அதற்கு இவ்வளவு பெரிய கோபம் பட்டதும் நாம்பள்தான். அவரை திட்டியதும் நாம்பள்தான். அவர் மனம் வருத்தப்படும் அளவிற்கு செய்ததும் நான்தான் என்று நீ இப்பொழுது அவர் புரிந்து கொண்டார் என் தங்கமே. நமக்கு அவள் இத்தனை உறுதுணையாக இருந்தாலே, அவளிடம் நாம் இப்படி நடந்து கொண்டோமே, நம்முடைய தவறால் தான் இப்படியெல்லாம் நடந்திருக்கின்றது என்பதை புரிந்து உன்னை தேடி வந்து விடுவார். நிச்சயமாக நீங்கள் இருவரும் நன்றாக இணைய போகின்றீர்கள். நீங்கள் இணையும் அந்த தருணத்திற்காக உன் அப்பன் நான் காத்திருக்கின்றேன். இணையும் பொழுது இனிய மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு இனி கிடைக்கப் போகின்றது. உன் மனவழியை புரிந்து கொண்டு அதனால்தான் உனக்கு இத்தகைய அபூர்வத்தை உன் அப்பன் நான் செய்திருக்கின்றேன். நீ என்னை
தினந்தோறும் மனதில் வேண்டி உன் வருத்தங்களை என்னிடம் கூறிக்கொண்டிருந்தாயல்லவா? உன் அப்பன் நான் எவ்வளவு நாட்கள் தான் அதை செவி குடித்து கேட்டுக்கொண்டே இருப்பது? நீயும் சோகத்தின் உச்சிக்கே போய்விட்டாய். அதனால்தான் உனக்காக நான் மனமிறங்கி வந்து அவனின் மனதில் இருந்த கோபங்களை எல்லாம் கரைத்து உனக்காக அவனை அனுப்பிவிட்டேன் என் தங்கமே. இனி எதை பற்றியும் கவலைப்படாதே. அவன் தப்பை அவன் முழுமையாக உணர்ந்துதான் உன்னிடம் வந்திருக்கின்றான். நீ அவனை இனி சிறிதளவு கூட துன்பத்தில் உள்ளாக்கி விடாதே. உன்னை அவன் துன்பம் என்ற பக்கத்தில் கூட அழைத்து செல்ல மாட்டான். ஏனென்றால் உன்னை பற்றி அவன் நினைவுகளில் வாடிக்கொண்டிருந்தான் இத்தனை நாளாக. நம்மேல் தப்பு இருக்கின்றது என்பதால் தான் அவன் இப்பொழுது இறங்கி வந்து உன்னை அழைத்து சென்றிருக்கின்றான். மறுபடியும் அவனை நீ சீண்டி விட்டால் அப்புறம் பிறகு விளைவுகள் உனக்குத்தான் என் தங்கமே. இப்பொழுது அவன் செய்த தவறுகளை நான் புரிய வைத்திருக்கின்றேன். அவன் மனமிறங்கி அவன் மனம் கரைந்து பாறாங்கல் போல் இருந்த அவன் மனதை கரைத்து நான் உன்னிடம் கொண்டு வந்திருக்கின்றேன். நீ பத்திரமாக பார்த்துக்கொள். நீ அவனுக்காக இருப்பதை அவன் புரிந்து கொண்டான். இனி உன் வாழ்க்கை வசந்தம் ஏற்பட போகின்றது. மகிழ்ச்சியுடன் இருவரும் வாழுங்கள். அதுவே இந்த அப்பனின் ஆசை. எல்லோருக்கும் நல்லதே நினைத்த என் குழந்தைக்கு நல்லதை மட்டும் நடத்தி தந்துவிட்டேன். ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் தென்திசை தெய்வமே போற்றி போற்றி. ஓம் கண்மூன்று உடையவனே போற்றி போற்றி. ஓம் கைலாச மழையனே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.